இந்த 40 டேஸ் கோர்ஸில் ஒரு கதை போச்சு. 2 பேர் போய் 2 பர்சன் 2 பேர் கிடையாது, 2 பர்சன்ஸ் ஒரு அயர்லாண்டில் சிக்கிக்கினாங்கோ அப்படி சொல்லணும். அது அப்போ தான் அந்த மாடுலேஷன் மாறாமல் இருக்கும். 2 பர்சன்ஸ் ஒரு அயர்லாண்டில் சிக்கிக்கினாங்கோ. அவங்கள காப்பாற்றுறதுக்கே முடியல, சோறு தண்ணி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா முட்டி போட்டு வேண்டினாங்க. முட்டி போட்டால் வேண்டுவாங்களா, ஜெபம் பண்ணுவாங்களா? அதே எப்படி வந்து சிவயோகிக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க? முட்டி போட்டாங்க தெரியாமல். ஆனால் அப்புறமா என்ன பண்ணாங்க? மைண்ட் வேலை செய்யுது. இப்போது நம்ம இங்கே முன்னாடி உட்காந்துக்கிறோம், கான்சியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டினாங்க. வேண்டின உடனே நைட்டு ரொம்ப நாளாக பட்னியாக இருந்தது. ஒருத்தருக்கு எல்லாம் வந்தது. மறுநாள் ஏந்து பார்த்தா சாப்பாடுலாம் இருந்தது, நல்லா சாப்பிட்டான், சந்தோஷமாக இருந்தது. அந்த இன்னொருத்தருக்கு கஞ்சி மட்டும்தான் வந்தது, நிறைய வரல. நான் கொஞ்சம் மாற்றிட்டேன், அவங்களுக்கு அது தெரில, நான் மாற்றிட்டேன் கொஞ்சம். அது மாதிரி வேண்டின உடனே அவனுக்கு வந்து நல்லா பிரியாணி சாப்பாடு அதெல்லாம் வந்தது. அந்த இன்னொரு நண்பனுக்கு வந்து எதுவும் வரல, சுடுகஞ்சி தான். ஒரு 4-5 வரையும் வந்து நல்லாவேங்கிறான். அவன் வந்து இவனை கேட்குறான், உனக்கு வரலையா? நான் எனக்கு வரல, எனக்கு கஞ்சி தான் வந்தது. அவன் எனக்கு எல்லாம் வந்தது, நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு எல்லாம் வந்துச்சு. சரி, ஒரு நாள் என்ன பண்ணால், எனக்கு படகு போகணும், நான் இந்த தீவை விட்டு போனோம், ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறேன், எனக்கு போர் வச்சிச்சுன்னு படகும் வந்தது. படகு வந்து என் நண்பன் கேட்குறான், என்னை இட்டுன்னு போடான்ட்டு. நான் உன்னை இட்டுன்னு போக மாட்டேன். என்ன தான் கடவுள் என்ன பண்ணார்? என்ன பண்ணாரியா கடவுள்? ஆசீர்வதிச்சார். அப்படியா? ஆசீர்வதிச்சாரா? என் வாக்கு எனக்கு வந்து என்னுடைய பக்தி பலிதமாயிடுச்சா? ஆசீர்வதிச்சாரா? பக்தி பலிதமாயிடுச்சாயா? இல்லை கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? ஆசீர்வதிச்சாராயா? இருக்கட்டும், ஆளுக்கு மாற்றி சொல்லுவீங்க. நீங்கள் எதுவும் முச்சல் ஆகிட்டுக்கிறீங்க. அதனால் நான் உன்னை எனக்கும் கடவுளுக்கும் தான் படகுல போயின்னுக்கிறான். கதையை மாற்றிட்டேன். முதல்ல வருது. அப்போ அசரீரி சொல்லுது, இந்த படகை நான் அவனுக்கு தான் அனுப்பிச்சேன், உனக்கு அனுப்பலை. டெய்லி சாப்பாடு அவன் தான் கேட்டான். உனக்கு என் நண்பன் பசியை தாங்க மாட்டான், பிரியாணி இல்லாமல் இருக்க மாட்டான், உன்னை புரிஞ்சு வச்சுன்னு உனக்காக கேட்டான். எனக்கு கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, என் நண்பன் வசதியாக வாழ்ந்துட்டவன், அவனுக்கு அதெல்லாம் வேணும்னு கேட்டான். அவன் தான் கேட்டான், இந்த தீவில் அவனுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு படகு கொடுன்னு. எல்லாமே அவன் தான் கேட்டான், அவனுக்கு தான் நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணிட்டே நீ? அவனையே விட்டு வந்துட்ட, இனி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாப்பிடுச்சு முதல்ல. புரியுதா? பகைவனுக்கு அருள்வாய். நீ கேட்டது பகைவனுக்கு அருள்வாய். நான் சொன்னது இப்போது அந்த பகைவன் நல்லா இருக்கணும்னு நினச்சா முதலையும் சாடாமல் இருக்கும் தானே? அந்த பகைவன் என்ன புரிஞ்சிருக்கணும்? நீ வேண்டிய நான் வேண்டிய எனக்கு தான் கடவுள் கொடுத்தாரு. படகுல இடம் இருக்குது தானே, போகலாம் தானே. இந்த உலகத்தில் நிறைய இடம் இருக்குதுயா. என்கிட்ட சண்டை போட்டு நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை.